சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேது வந்து நடு வீட்டில் வச்சு தண்ணி அடிச்சதுனால அந்த ஸ்மெல் ஒத்துக்கிறாம தமிழுக்கு வாந்தி வந்துடுது. தமிழ் வாந்தி எடுத்துடுறாங்க. அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. சேது வந்து தமிழை வந்து அந்த குடிபோதையில் வந்து தமிழ் மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்துட்டு வேகமாக வந்துடுறாரு. தள்ளாடிக்கிட்டே வந்து தமிழை தான் மடியில் படுக்க போட்டு தண்ணியெல்லாம் தொளிச்சு எழுப்புறாரு. என்ன ஆச்சு, ஏன் மயங்கி விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. நீங்கள் நடு வீட்டில் வச்சு குடிச்சிங்கன்னா அந்த வாடை ஒத்துக்கறல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. அப்புறம் தமிழ் வந்து சேது வந்துட்டு சரி என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு சேது. உடனே தமிழ் வந்துட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. சேது சொல்கிறாரு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தள்ளாடிக்கிட்டே உள்ளே போயிட்டு அவர் குடிச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு பத்தி சாம்பிராணியெல்லாம் பொருதி வச்சுட்டு இப்போ போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சேது வந்துட்டு அந்த குடிபோதலையும் தான் பிள்ளைக்காக நிறைய விஷயங்களை பண்ணுறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அப்பத்தாவும் மலரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தியாடி, இவன் எலியும் புனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் பொண்டாட்டி புள்ளன்னு வரும்போது எவ்வளோ பாசமாக இருக்கான்னு பார்த்தியா? இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு தான் அவளை விவாகரத்து பண்ண போறானா. நல்ல வேலை, எந்த சாமி புண்ணியமோ இவளை இங்கே கொண்டாந்து வாழ்கிற மாதிரி அமைச்சாரு அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் தூங்கிடுறாங்க. மறுநாள் ஆகிருது. அப்பத்தா வந்துட்டு என்ன தமிழே ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாச்சி ஒன்றும் இல்லை, நேற்று மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, புள்ளத்தாச்சி புள்ள பக்குவமாக இருக்கிறது இல்லையா? வேலைக்கு மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்றியா என்ன அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. அதெல்லாம் சாப்பிட்றேன் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. என்னத்தை சாப்பிட்றிய போ, அடுத்த செக்கப்புக்கு போனியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மச்சி, காலேஜுக்கு போகிறதுனால எதுவும் எங்கேயும் போக முடியலை அப்படின்னு சொல்லவும் உடனே அப்பத்தா வந்து டேய் நெல்லடா, எங்கடா போகிற, ஒழுங்கா அவளை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு போ அப்படின்னு அப்பத்தா வந்து சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. நான்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சேது சொல்கிறாரு. உடனே அப்பத்தா சத்தம் போடுறாங்க. டேய் ஒழுங்கா அவளை கூட்டிகிட்டு போ, இல்லை அப்படின்னா நானே வந்து வக்கீல் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க. என்ன கிளவி மிரட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தமிழ்ச்செல்வி இப்போ போய் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அவளை காலேஜில் கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சேதுக்கிட்ட அப்பத்தா சொல்லவும் தமிழ் சொல்கிறாங்க. வேண்டாமாச்சு நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் சொல்கிறத கேளுடி, புள்ளத்தாச்சி புள்ள நேற்று மயக்கம் போட்டு விழுந்திருக்க, என்ன ஏதுன்னு போய் அவனுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் வேற வழி இல்லாமல் தமிழ் அப்படியே வீட்டை பூட்டிட்டு தமிழும் சேதுவும் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு கூப்பிடவும் தமிழ் மட்டும் உள்ளே போகிறாங்க. சேது வந்துட்டு வெளியே நின்றுக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நர்ஸு சொல்கிறாங்க, நீங்கள் அவங்களோட ஹஸ்பண்டு தானே சார், உள்ளே போங்க அப்படின்னு சொல்லவும் சேது வந்து வேறு வழி இல்லாமல் உள்ளே போகிறாரு. என்னம்மாச்சு, மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம், மாத்திரையெல்லாம் தீந்து போச்சு அப்படின்னு சொன்னதும் என்னம்மா இவ்வளோ அசால்ட்டாக இருக்கிறதா, கர்ப்பிணி பொண்ணு நல்ல மாத்திரை மருந்து சத்தான உணவுகள்லாம் சாப்பிட்றது இல்லையா, என்ன சார் உங்கள் மனைவியை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. சேது எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. சரி வாங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து தமிழை உள்ளே கூப்பிட்றாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் உள்ளே போய் படுக்கிறாங்க. சேது வந்து வெளியே உட்காந்துருக்காரு. டாக்டர் கூப்பிட்றாங்க. உள்ளே வாங்க சார், நீங்களும் வந்து உங்கள் குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூப்பிட்றாங்க. சேது வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சேதுவுக்கு. சேது வந்துட்டு உட்காந்துருக்காரு. செக் பண்ணிவிட்டு டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. சேது வந்துட்டு டிவியில் வந்து பார்க்குறாரு. அந்த ஸ்கேன் டிவியில் அதில் அவங்க குழந்தைய பார்த்ததுமே சேதுவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. அவர் கண்ணில் வந்து தண்ணி கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சேது வந்துட்டு அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு. என்ன சார் இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் குழந்தைய அவ்வளோ பாசமாக உங்கள் குழந்தை மேலே பிறக்கவே இல்லை, அதுக்குள்ளே இவ்வளோ பாசமாக இருக்கீங்க, குழந்தை பிறந்தா நீங்கள் எவ்வளோ பாசமாக இருக்கீங்க, அதே அளவு பாசம் உங்கள் மனைவி மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து வெளியே உட்காந்துருக்காங்க. சேது வந்துட்டு ஒரு நிமிஷம் இரு, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை உட்கார வச்சுட்டு சேது வந்து டாக்டரை போய் பார்க்குறாரு.
டாக்டர் இவங்களுக்கு என்னென்ன டாக்டர் சாப்பிட கொடுக்கணும், எங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து டாக்டர்கிட்ட கேட்குறாரு. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு உங்கள் குழந்தை, நீங்கள் சத்தான உணவுகளை கொடுங்க, அவங்களுக்கு மாத்திரை மருந்தா வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. சரிங்க மேடம், ஏதாவதுனா என்கிட்ட சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து டாக்டர்கிட்ட தனியாக சொல்கிறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.